ஹலோ எவ்ரிவன். என் பேர் சத்யா. இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 0 to 1 சாப்டர் நம்பர் 2. இதுக்கு முன்னாடி இருந்த சாப்டர்ல நான் ஒரு பேசிக் விஷயத்தை பத்தி பேசியிருந்தேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எதுக்காக ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்கு, செகண்ட் லாங் டேர்ம்ல காசை க்ரோ பண்றதுக்கு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைனாலோ இல்லை இந்த வீடியோவில் டைரக்டாக வந்திருந்தீங்கன்னா சாப்டர் 1 எதர் இதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க, இல்லை அட்லீஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. அப்போ சாப்டர் 2 இன்னும் பெட்டரா புரியும். இப்போ இந்த சாப்டர் 2ல ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை தேடுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ முடியும் போது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரு பிளாக் பாக்ஸா பார்க்க மாட்டீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு ஏலியன் கான்செப்டா இருக்காது. ஓ, இதுல இப்படிதான் நடக்குதா, இது இவ்வளோ சிம்பிளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பேர் சொன்னோடனே நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங்னு சொல்றாங்களே, நம்ம போட்ட காசு சேஃபா இருக்குமா, இது ரொம்பவே ரிஸ்கியா, இது வெறும் பணக்காரங்க மட்டும் யூஸ் பண்ற டூலா, பேங்க்ல போட்டிருக்கிற மாதிரி கோல்டில் போடுற காசு மாதிரி எனக்கு எப்போ தேவையோ அந்த காசை என்னால் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வரும். ஏன் வராது? டவுட் வர்றது தப்பே இல்லை. நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷன் பூரா சிட் ஃபண்ட் ஸ்கேம்ஸ்லையும் பான்சி ஸ்கீம்ஸ்லையும் ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம்ஸையும் பார்த்து பார்த்து கேள்விப்பட்டு வளர்ந்த ஜென்ரேஷன். அந்த பயத்தை நம்மளுக்குமே கொஞ்சம் நிறையா ஊட்டியிருக்காங்க, அவங்களோட அக்கறையோட சேர்த்து. என் வீட்லேயும் அதை நிறைய டைம் சொன்னாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அளவுக்கு ஒரு ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ரொம்பவே கம்மி. நம்ப ஆரம்பிங்க. சரி, கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேடிந்தீங்கனாலோ உங்களோட ஆப்பில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தெளிவாக தெரியும். NAV, நெட் அசெட் வேல்யூ. அது ஒரு நாளும் மேலே போகும் இல்லை கீழே இறங்கும். ஆனால் அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான பிளேஸில் தான் இருக்கீங்க. சரி, கன்ஃபியூஷன் இருந்தால் என்ன பிரச்சனை? கன்ஃபியூஷன் இருந்தால் ரெண்டு மேஜர் ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று பயம், ரெண்டாவது தப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பயம் இருந்தால் மார்க்கெட் கீழே இறங்கும்போது பேனிக்கில் செல் பண்ணிடுவீங்க. ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டிசப்பாயிண்ட் ஆவீங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ஸ்கேம் தான் அப்படின்னு நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷன் மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். வாங்க மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு டீ கடை எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். உங்கள் ஏரியாவில் ஒரு டீ கடை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கடை, டீயுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி அங்கே போய் டீ குடிப்பீங்க. ஓரளவுக்கு கடை டீசெண்டாக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவும் தெரியுது. அந்த கடையோட ஓனர்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறீங்க, எனக்கும் டீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பெருசாக அதை ரன் பண்ணுற அளவுக்கு டைமும் இல்லை, காசும் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறீங்க. அதே டீ கடைக்கு உங்களை மாதிரி இன்னொரு 99 பேர் வந்து சொல்கிறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். சும்மா கதை தானே. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? எங்ககிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்குது, டீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆசையும் நிறையாவே இருக்குது, ஆனால் எங்களுக்கு அதை தனியாக பண்ணுறதுக்கு பயம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, டைம் எங்ககிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களையும் சேர்த்து இந்த 100 பேரோட காசும் ஒரே இடத்துல சேர்ந்தா என்ன ஆகும்? பெரிய கேபிட்டல் ஃபார்ம் ஆகும். பெரிய கேபிட்டல் இருந்தால் இன்னுமே நல்ல ரா மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், இன்னும் பெட்டர் லொக்கேஷன் சூஸ் பண்ணி அங்கே கடை ஸ்டார்ட் பண்ணலாம், கடையை இன்னும் நிறையா இடத்துல இந்த இடத்துல வச்சுக்கிட்டே எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடை நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அந்த மாதிரி காசு போட்டவங்க எல்லாருக்கும் அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சும் தர முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட், பூலிங் ஆஃப் மணி. அதாவது நிறையா பேர்கிட்ட இருக்கிற காசை ஒன்றா சேர்க்கறது. இப்போ இதையே ஃபினான்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போய் பொருத்தி பார்க்கலாமா? இங்கே இருக்கிற டீ கடை தான் நிஜத்தில் இருக்கிற கம்பெனிஸ். நம்ம கூட வந்த அந்த 100 பேர் தான் இன்வெஸ்டர்ஸ். அந்த டீ கடையோட ஓனர் வேற யாரும் இல்லை, ஃபண்ட் மேனேஜர் ஆர் CIO, அதாவது சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்ன? நிறைய இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த காசு எல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்ண போகிறாரு. அவர் தான் CIO ஆர் ஃபண்ட் மேனேஜர். அவரோட வேலை என்ன? நல்ல கம்பெனிஸா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுறது, ரெண்டாவது ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, மூணாவது லாங் டேர்மில் க்ரோத்தை டார்கெட் பண்ணுறது, நாலாவது ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா வர வைக்கிறது. இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்கிறீங்க, ஃபண்ட் மேனேஜர், CIOன்னு சொல்கிறீங்க, இவங்களெல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு பேர் தான் AMC, அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. AMCங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாமே. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன? நம்ம எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி 100 பேர்கிட்டேருந்து காசை வாங்கி ஃபண்ட்ஸை கிரியேட் பண்ணுறது, ஃபண்ட் மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணுறது, ரூல்ஸை எல்லாரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறது, இன்வெஸ்டரோட மணியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஃபண்ட் மேனேஜருக்கு தேவையான அனலிஸ்ட்டு, கம்பெனிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ்லாம் கொடுக்கறது.
நம்ம நிறைய ரியல் டைம்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம் ஏஎம்சிஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சியில் ஏஎம்சி இருக்கு, ஐசிஐசிஐல இருக்கு, எஸ்பிஐல இருக்கு, பிபிஎஃப்ஏஎஸ்ல இருக்கு. நீங்க டைரக்ட்டா இங்க ஃபண்ட் மேனேஜர்ட்ட காசு குடுக்க மாட்டீங்க. ஏஎம்சிய நம்பி தான் காசு போடுறீங்க. ஸோ ஏஎம்சி தான் ஒரு மிடில் லேயர் மாரி. இப்போ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் தோணும். நீங்க குடுக்குற ரூ. 1000 ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்களேன். அந்த காசு எங்க போகுது? அது ஏஎம்சியோட பேங்க்லயே தான் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. நீங்க குடுக்குற அந்த ரூ. 1000 கோல்டா மாறுது, பாண்ட்ஸா மாறுது. அதாவது கார்ப்பரேட்க்கு லோன்ஸா கூட மாறுது. இல்ல கம்பெனிஸ்ல டைரக்ட்டா போய் இன்வெஸ்ட் ஆகுது. எந்த மாரி கம்பெனிஸ்? ஐடி கம்பெனிஸ், பேங்க்ஸா கூட இருக்கலாம். இல்ல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இந்த மாரி பல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் ஆகுது. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் க்ரோ ஆகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டும் க்ரோ ஆகும். இதுல எந்த விதமான மேஜிக்கும் இல்ல. இது ஜஸ்ட் பிசினஸோட ஒரு குரோத் ரிஃப்ளெக்ஷன் தான். இப்ப இங்க பிசினஸ் க்ரோ ஆக உங்களோட என்ஏவியும் க்ரோ ஆகும். ரொம்ப நேரமா என்ஏவின்னு சொல்றியே, அந்த என்ஏவினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு நம்பர்ஸ்ல பார்ப்போமா? முதல் எக்ஸாம்பிள்ல ஒரு 100 பேர் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு ரூவா போடுறோம். ஸோ மொத்த ஃபண்டோட காசு இப்ப எவ்வளோ? ரூ. 1000. ஸோ இப்ப ஃபண்ட் மேனேஜர் கிட்ட 1000 யூனிட்ஸ் கிரியேட் பண்ணுவாரு இந்த ரூ. 1000க்கு. ஸோ உங்களோட என்ஏவி என்ன? ரூ. 1. அதாவது ரூ. 1000 டிவைடட் பை 1000 யூனிட்ஸ். இப்ப இந்த ரூ. 1000ல கம்பெனிஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றாரு. இப்ப இந்த கம்பெனிஸ்லாம் க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஃபண்டோட வேல்யூ ரூ. 1500 மொத்தமா மாறுது. ஆனா, முதல்ல இருந்த யூனிட்ஸ் இப்பயும் அதே தான் இருக்கு. அதே 1000 யூனிட்ஸ் தான். இப்போ என்ஏவி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபண்ட் சைஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அதாவது இப்ப அந்த ரூ. 1000 ரூ. 1500 மாறியிருக்கு. ஸோ இப்ப அதுதான் நம்மளோட ஃபண்ட் சைஸ். ஆனா யூனிட் 1000 இருக்கு. ஸோ 1500 பை 1000 விச் இஸ் ரூ. 1.50. நீங்க போட்ட ரூ. 1 இப்ப ரூ. 1.50 மாறியிருக்கு. இதே மார்க்கெட் கீழ போகுங்கிற மாரி ஒரு சினாரியோ பார்ப்போமா? இப்ப உங்களோட ஃபண்ட் வேல்யூ ரூ. 800 மாறிடுச்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. போட்ட சில கம்பெனிஸ்ல லாஸஸ் ஆயிடுச்சு. இப்ப இதோட என்ஏவி 800 டிவைடட் பை 1000 விச் இஸ் 80 காசு. இப்ப இதோட கீ பாயிண்ட் என்ன? ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் இல்ல. என்ஏவிங்கிறது பிரைஸ்க்கு ஈக்குவலன்ட் கிடையாது. அது வேல்யூக்கு ஈக்குவலன்ட். சரிப்பா, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் மாசம் காசு போட்டுருக்கேன். நான் இப்போ என்னத்த எக்ஸாக்ட்டா ஓன் பண்றேன்? எனக்கு எது சொந்தம் இதுல? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஎம்சி உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இல்ல ஏஎம்சியோட ஷேர்ஸ் கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நீங்க எத ஓன் பண்றீங்க அப்படின்னா, ஃபண்டோட யூனிட்ஸ. அந்த ஃபண்ட் கம்பெனிஸ்லயோ, கோல்டுலயோ, பாண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட்லி நீங்க இந்த ஃபண்ட் எந்தெந்த கம்பெனி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோ, அதோட ஒரு பார்ட் ஓனர் மாரி. இந்த மைண்ட் செட் ரொம்பவே முக்கியம். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல காசு போட்டு அவங்களோட யூனிட்ஸ ஓன் பண்றீங்கன்னா, நீங்க அவங்க எந்தெந்த கம்பெனிலலாம் காசு போட்டிருக்காங்களோ, அதோட ஒரு பார்ட் ஓனர் மாரி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. ஆனா, ஸ்டாக் மார்க்கெட்டோட குரோத்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. 2த்துக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் இன்வெஸ்டிங்ல எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத எதர் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இல்ல உங்க ஃப்ரெண்ட் சொல்லி நீங்க டைரக்ட்டா டிசைட் பண்ணி வாங்குறீங்க. அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு பதில் ஒரு எக்ஸ்பர்ட் டிசைட் பண்ணி அவங்க வாங்குவாங்க. நீங்க அவங்க கிட்ட உங்களோட காச தர்றீங்க. இந்த ஒரு மேஜர் ரீசன்னாலேயே பிகினர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த பெஸ்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஏன்னா, உங்களோட ஃபண்ட மேனேஜ் பண்றதுக்கு அங்க ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. குயிக்கா ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்ன? பூலிங் ஆஃப் மனி ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ். ஏஎம்சிங்கிறவங்க யாரு? அந்த காச மேனேஜ் பண்ற கம்பெனி. ஃபண்ட் மேனேஜர் ஆர் த சீஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃபீசர் யாரு? அவங்க தான் எந்தெந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற டெசிஷன் மேக்கர். என்ஏவிங்கிறது ஃபண்டோட ஒரு யூனிட் பிரைஸ். நீங்க யாரு? இன்டைரக்ட் பிசினஸ் ஓனர்ஸ். நான் இப்ப சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருச்சுனாலே, நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் ரொம்ப ஈஸியா மாறிடும். அடுத்த சாப்டர்ல நீங்க ஒரு ரூ. 1000 ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆகுது அப்படிங்கிறத பத்தி நான் பேசப் போறேன். இந்த சாப்டர் 2 உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, ப்ராசஸ் புரிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். இந்த சீரிஸ ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா, இது டிப்ஸோட சீரிஸ் இல்ல. இது ஒரு திங்கிங் சிஸ்டம். அடுத்த வீடியோ, அதாவது சாப்டர் 3ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய் அண்ட் ஹேப்பி இன்வெஸ்டிங்.